வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி கரும்பை யூஸ் பண்ணாமலே கரும்பு ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 12 புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். 100 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதோட 400 மில்லி தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். நல்ல டேஸ்டான கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற வெல்லம், இஞ்சி, புதினா, எலுமிச்சம்பழம் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதுனால இந்த ஜூஸை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் குடிச்சிட்டு வந்தால் நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.